இந்த ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். We pray for the mighty power of the anointing of the Holy Spirit to fill each and everybody, Lord. இந்த நூலை படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு புதிய நன்னம்பிக்கை நமக்குள்ளே துளிர்கின்றது. நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கிற ஆழமான உண்மையை மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். டாக்டர் பால் அவர்களுடைய பாடல் மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவரை தாகமுள்ள மக்கள் மத்தியில் கொண்டு வந்து மோகமுள்ளவர்களாக மாற்றி ஆண்டவருக்காக வேகமுள்ளவர்களாக கிரியை செய்ய தூண்டும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. பாடல் பாடிக்கொண்டே இருங்க, உங்களுடைய துக்கம் எல்லாம் மாறிப்போகும். இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது வேத ஞானம் உங்களுக்கு வளரும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். என் வாழ்வில் ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினார், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்ற வாழ்க்கை சரித்திரமும் இருக்கிறது. இசைக்குழுவினர் ஜோசப் கிரேன் குழுவினர் அவர்களை இயேசு நாமத்திலே நாங்கள் அழைக்கிறோம். இப்போது நம்மை வழி நடத்துவார்கள். அதிசயம் அற்புதம் உம்மாயா அன்பு, சிலுவையில் உம் கிருபையை கண்டேன். உம் அழகின் அதிசயம் இன்ஹாதுதே. இறந்தவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை பொழுதிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட இயேசுவின் மகிமையின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். டாக்டர் பால்யன் இயேசுவின் மகிமையின் ஊழியத்தின் நிறுவனர் ஆவார். இயேசுவின் மகிமையின் ஊழியத்தின் மூலம் 2018ஆம் ஆண்டு சகோதரர் பால் நாராயணன் எழுதிய வெளியிட்ட ஆங்கில புத்தகம் யூ வில் வின். இந்த புத்தகத்தை உலகம் முழுவதிலும் உள்ள பல கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறது. அந்த புஸ்தகத்தை தமிழில் நீ வெற்றி பெறுவாய் என பெயரிட்டு வெளியிடுவதில் பேர்வகை அடைகிறோம். யூ வில் வின் அப்படின்னு ஒரு புக்கை கொடுத்து நீங்கள் இதற்கு அணிந்துரை எழுத வேண்டும் என்று அருமை ஊழியர் அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டதற்காக முதலாவது என்னுடைய நன்றியை நான் அவருக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நூலை படிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு புதிய நன்னம்பிக்கை நமக்குள்ளே துளிர்கின்றது. நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கிற ஆழமான உண்மையை மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல எல்லாருக்கும் நன்னம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு நல்ல நூலாக இது இருக்கிறது. நிச்சயமாக படிக்கின்றவர்கள் அதிகமாக இதன் வழியாக புதிய உந்துதலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இவருடைய அடிப்படை எப்படி நம்ம வெற்றி பெற முடியும், அதற்கு மீண்டும் மீண்டும் அவர் சொல்லுகின்ற ஒரு காரணம், விக்டரி இஸ் அவர் பர்த் ரைட். வெற்றி பெறுவது நம்முடைய பிறப்புரிமை.
ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி வேந்தர். அவர் வெற்றி வேந்தராக இருப்பதனால நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய we are heirs to this victorious Jesus. ஆகவே நாம் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்கிற ஒரு ஆழமான கருத்தை இந்த நூலிலே அவர் எழுதியிருக்கிறார். எப்படி மிக சாதாரணமானவர்களும் இவ்வளவு பெரிய மகத்துவமான வெற்றியை பெற முடியும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமாக பல இடங்களிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எப்படி தூய ஆவியானுடைய அருளால் அவர் ஆச்சரியவிதமாக அழைக்கப்பட்டார், திருப்பணியிலே எப்படி ஆச்சரியவிதமாக அவரை நடத்தினார், திருமணத்திலே எப்படி எதிர்பாராத விதமாக ஆண்டவர் அவர்களுக்கு அவருடைய வெளிப்படுத்தலை அருளி செய்தார், இன்றைக்கும் தொடர்ந்து இப்படி ஆவியானவரால் எப்படி ஊழியம் செய்கிறார்கள் என்பதை அது படிப்பது ஏதோ அவருடைய வாழ்க்கையிலே கடவுள் செய்தது மட்டுமல்ல, அதே இயேசுவானவர் நம்முடைய வாழ்விலும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய சாட்சியாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. உண்மையிலே இதை ஒரு முறையில் பல முறை நீங்கள் படிக்க நீங்கள் வெற்றி வாழ்விலே, ஆன்மீக வெற்றி வாழ்விலே நிச்சயமாக பயன்பெறுவீர்கள், பயன்பெற வேண்டும் என்ற இறைவேண்டலோடு இந்த நூலை வெளியிடுகிறேன். அதற்கு முன்னால் டாக்டர் பால் அவர்களையும் டாக்டர் சத்யா அவர்களையும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I am so excited today for the way in which the Lord is doing great work through this wonderful couple, Dr. Paul Narayanan and Dr. Satya. ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் தென்னிந்திய திருச்சபையிலே டாக்டர் சத்யா அவர்களுடைய தகப்பனார் ஒரு மகிமையான மாண்புமிகு அன்பு நிறைந்த ஒரு ஆயர். ஸோ அவருக்கு பிறந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் இப்பொழுது மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது விண்ணிலே அவருடைய உள்ளம் துள்ளும். பரலோகத்திலே அவர் இவர்களை பார்த்து மகிழ்வுறுவார். ஸோ டாக்டர் பால் நாராயணன் இந்த குடும்பத்தோடு கூட இணைந்ததினாலே அவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரனுடைய மகளை அவர் திருமணம் புரிந்தது பெரிய பாக்கியம். ஒரு நல்ல பண்பான ஒரு மாமனார் அவருடைய மருமகனாக இன்றைக்கு மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் பால் நாராயணன். உலகத்திலே இன்றைக்கு அநேகரை நெருடலுக்குள்ளாக்கி கிறிஸ்துவோடு ஊடலுக்குள் கொண்டு போகிறது தான் பாடல், வெற்றியின் பாடல். யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்திலையும் 20வது வசனத்திலையும் பின்னே நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறின உடனே, செங்கடலை கடந்த உடனே அவர்கள் பாடிய பாடல் வெற்றி பாடல். மோசே அவர்கள் பாடிய வெற்றி பாடல் தான் இன்றைக்கும் பிரமாதமாக பேசப்படுகிறது. மிரியம் அந்த அம்மா கிண்ணறத்தை எடுத்து ஆடி 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 பாடி 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 தேவனை போற்றினார்கள். ஆனால் உலகத்திலேயே அதிகமாக யாரை குறித்து பாடல் பாடப்பட்டது என்றால் அந்த 3 எழுத்து கொண்ட என் அருள்நாதர் இயேசுவை குறித்து தான் பாடல் பாடப்பட்டிருக்கிறது. அதிலே நம்முடைய டாக்டர் பால் அவர்களுக்கு தேவன் அழகிய வார்த்தைகளை அபிநயத்தோடு கூட எழுத கிருபை தந்திருக்கிறார். ஆவியானவரை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த வரிகள் எல்லாம் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் வரும்பொழுது என்னுடைய வாகனத்திலே ஆடியோவை கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே வந்தேன். பாடல் தான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய இருதயத்தின் இருக்கிற காயங்களை ஆற்றுகிறது. வெற்றியின் ஆவியானவரே என்ற அந்த ஒளிப்பேழையை பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியாகிய திருத்துவ தேவனின் பெயராலே நாங்கள் பிரதிஷ்டை செய்து பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக வெளியிடுகிறோம்.
மனம் நிறைய நீர் வேகமாக வாரும். வெறுமைகளை களைய நீர் நிறைவாக வாரும். வெற்றிட மனம் நிறைய நீர் வேகமாக வாரும். வெறுமைகளை களைய நீர் நிறைவாக வாரும். வெற்றியின் ஆவியானவரே, வேந்தனின் ஆவியானவரே, வெற்றியின் ஆவியானவரே, வேந்தனின் ஆவியானவரே, வெற்றியின் ஆவியானவரே, வேந்தனின் ஆவியானவரே, வெற்றிட மனம் நிறைய நீர் வேகமாக வாரும். வெறுமைகளை களைய நீர் நிறைவாக வாரும். வரப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் போதகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இந்த வருஷம் வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையை செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலம் அறிவிக்கிறார். 3ஆம் அதிகாரம் வருகிறது. சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை சிறையிருப்பை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மன்னிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு மறுவாழ்வு தரப்போகிறார். அடிமையாயிருந்த நீங்கள் திரும்ப உங்கள் ஊருக்கு வருவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். 3 அதிகாரம் வர்றதுக்குள்ள ஆண்டவருடைய மனதுருக்கத்தை உணர்ந்தார். ஆண்டவர் என்ன உணர்கிறாரோ அதை அப்படியே உணர்கிறவன் தான் தீர்க்கதரிசி. கணவர் குடித்துக் கொண்டே இருக்கிறார். கடன் பிரச்சனை ஒரு சிறையிருப்பு, தரித்திரம் ஒரு சிறையிருப்பு, இப்படி அநேக சிறையிருப்பில் வாழ்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப காலம் ஓடாதுங்க. சொல்லுங்க, ரொம்ப காலம் ஓடாது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்வில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகிறார். 2024ஆம் வருஷம் உன் சிறையிருப்பு திரும்புகிற காலம். உன் சிறையிருப்பு திரும்பி உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக ஆண்டவர் பண்ணுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவனாய் வரப்போகிறாய். ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்டவனாய் உருவாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை உருவாக்கின சிருஷ்டிகர் அறிவார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன். உன் பிள்ளையை குறித்து நீ பாடுபட்டு கொண்டிருக்கிறாய், அழுது கொண்டிருக்கிறாய். அவன் சாதாரணமானவன் அல்ல, இந்த உலகத்தில் மிக சிறந்தவனாய் வரப்போகிறான். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. செப்பனியாவின் மூலமாய் சொன்ன ஆண்டவர், நான் உன் பாவத்தினால் உன்னை தண்டிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவேன். உன் கண்கள் காண உன் சிறையிருப்பு மாறும். அப்படி என்றால் நிகழ்காலத்தில் இது நடக்க போகிறது. உன் கண்ணு பார்த்துட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை பார்த்திருக்கிறாய், நஷ்டத்தை பார்த்திருக்கிறாய், உன் பிள்ளைகளின் துக்கத்தை பார்த்திருக்கிறாய். அதே கண்கள் உன் பிள்ளைகளின் ஏற்றத்தை காணும். உன் வாழ்வின் சோதனைகள் சாதனைகளாய் மாறுவதை காணும். உன் வாழ்வு துக்கம் மாறி சந்தோஷம் வந்து கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணுகிற காலம் வருகிறது. இந்த புதிய வருஷத்தில் தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். நாம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சத்தத்தை கேளு. என் கணவரின் நிலைமையை மாற்றும். என் கணவரின் நிலைமையை மாற்றும். அவருடைய கோபத்தை மாற்றும். குடிவரி பிசாசை என் வீட்டிற்கு அகற்ற போக பண்ணும். நான் திருச்சபைக்கு செல்கிறேன், ஆனால் வீட்டில் சமாதானமே இல்லை என்று அழுது வந்திருக்கிறேன். அன்பு சகோதரி, கர்த்தர் உன் வாழ்வில் சமாதானத்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில், இந்த மாதம் முடிவதற்குள், ஜனவரி மாதம் முடிவதற்குள் உன் கணவரின் வாழ்வு தலைகளாய் மாறுகிறது என்று சொல்லுகிறார். குடிவரி பிசாசு உன் வீட்டை விட்டு அகன்று போகிறது. நீ அனுதினம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பதில் தந்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா.
இது எழுப்புதல் வருஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை காண ஆரம்பிப்பீர்கள். எழுப்புதலில் தொடக்க வருஷமா இந்த வருஷம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் திறந்த வாசலை ஒருவனும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. திருச்சபையே, எழுந்து உன் எடையை கட்டிக்கொள், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருச்சபை, எழுந்து உன் இடையை கட்டிக்கொள், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூர பிரயாணம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. துக்கத்தோடு வந்த நரிசி நீ, துக்கத்தோடு வந்த நீ உன் துக்கத்தின் ஆடை அவிழ்த்து துதியின் ஆடை அணிந்து கொண்டு செல்வாய். இன்று முதற்கொண்டு துதியின் அபிஷேகம் உன் வாழ்வில் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி இயேசு சுவாமி. என் வாழ்வில் தாமதம் ஏன் சுவாமி, என்னை ஆசீர்வதிக்க வாரும் என்று கூப்பிடுகிற உங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் மகிமையின் ராஜாவாய் உட்பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. உன் வீடு ராஜாவின் வீடாய் மாறுகிறது. கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி இயேசு சுவாமி. இன்று வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த உதவின ஒவ்வொரு உறவினர்களையும் ஒவ்வொரு நண்பர்களையும் ஆசீர்வதியும். அனைவருக்கும் நிறைந்த பலன்களை தந்து ஆசீர்வதிப்பீராக என்று வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வெற்றி விழாவிலே எங்கள் ஆண்டவருடைய நாமம் உயர்ந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மூத்த போதர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். உடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆண்டவரே, நமக்கு நன்றி. இது பரலோகம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்து கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு நன்றி. டாக்டர் பால் அவர்களும் டாக்டர் சத்யா பால் அவர்களும் செய்கிற ஊழியத்தை எங்கள் ஆண்டவர் கனம் பண்ணும்படியாக நாங்கள் மனமாற வாழ்த்து செபிக்கிறோம். அப்பா, உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் உடைய ஊழியங்களில் இனி வெற்றி சிறக்கும்படியான ஒரு ஊழியத்தை ஆண்டவரே நீ செய்யும்படியாக உதவி செய்யும்படியாக நாங்கள் வாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். நல்லா உற்சாகமா கை தட்டலாமா? Let everything that has breath praise the Lord. Praise the Lord. Let everything that has breath praise the Lord. Praise the Lord. As long as I'm breathing, I've got a reason to praise the Lord. Oh, my soul. I won't be quiet. I won't be quiet. My God is alive. How can I keep it inside? I won't be quiet. My God is alive. How can I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord, oh my soul. Amen. இப்போ நம்ம மியூசிக் இல்லாம நம்ம மட்டும் பாடலாம். நம்ம சத்தத்தை உயர்த்தி பாடலாம். Praise the Lord. Easy part. Oh my soul. Praise the Lord. Oh my soul. இன்னொரு முறை. Praise the Lord. Oh my soul. Praise the Lord. Oh my soul, my soul. Jesus. Yes, Lord Jesus. Oh Jesus. Praise the Lord. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறார். என்னுடைய தனிப்பட்ட வாக்குத்தத்தமும் அதான்.
நேற்று ஐயா எனக்கு ஒரு இந்த வாக்குத்தத்தத்தை அனுப்பிவிட்டாங்க. என்னுடைய தனிப்பட்ட வாக்குத்தத்தமும் இந்த செப்பனியா 3:20 தான் ஆண்டவர் எனக்கு நேற்று கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் பாக்கெட்லேயே கொண்டு வந்திருக்கிறேன். நேற்று என்ன வாக்குத்தத்தை எனக்கு தனிப்பட்ட வாக்குத்தத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். வந்த யாவரையும் இயேசுவின் மகிமையின் ஊழியத்தின் சார்பாக நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நான் உனக்காக ஆயத்த பண்ணின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று ஆண்டவரே, இந்த புக்கை வெளியிடும்படியாகவும் இந்த ஒளிப்பேழை வெளியிடும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதற்கு ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் தொடர்ந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீர் பிள்ளைகளை வழிநடத்தும். இதனுடைய பலனை பிள்ளைகள் பல மடங்கு அனுபவிக்கட்டும். இந்த இயேசுவின் மகிமையின் ஊழியத்திற்காக பிரத்யேகமாக இன்னொரு முறை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். இந்த வாக்குத்தத்தத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில மறந்து போகாத அளவுக்கு இந்த ஆண்டிலே அவர்களை சிறப்பாக வைப்பீராக. உம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லாம் கனம் மகிமை உமக்கு. இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.